குழுவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷங்கள் இந்த 3 ஆசிரியர்கள். அவினாசி ஆசிரியர் நண்பர், நீங்க இந்த போட்டியை சாதாரணமா நினைச்சுக்கலாம். திருக்குறள் தானே 1330 குறள் ஒப்பிச்சிடலாம். அது மாதிரியான போட்டி வைக்கவில்லை ஆசிரியர்களுக்கு. திருக்குறளுக்கு 1330 திருக்குறளை பொருள் கேட்பார்கள். முதல் சொல் கேட்டு கடைசி சொல் கேட்பார்கள். இடையில ஒரு வார்த்தை சொல்லி கேட்பார்கள். அதிகாரம் சொல்லி பொருள் கேட்பார்கள். இப்படி திருக்குறளை அக்கு வேற ஆணி வேற பிரிச்செடுத்து அந்த போட்டியில 3 பேரும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் நம் பலருக்கு கிடைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நண்பர்களை பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டுமல்ல, அனைவரையும் நான் அறிவேன். தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்கள், சிப்பி அண்ணன் அவர்கள், தங்கலட்சுமி அண்ணன் அவர்கள், எத்தனையோ பேர் அனைவரையும் அறிவேன், அண்ணனை கூட. ஆனால் எல்லோரையும் ஒரு புள்ளியாக இணைத்தது இங்கே தமிழ் இணைத்திருக்கிறது. இது தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பல்லடத்தில் வரலாறு பார்க்கின்ற போது இங்கே தமிழ் வளர்ந்திருக்கிறது. தமிழ் சார்ந்த ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அது மீண்டும் அந்த தமிழ் சார்ந்த நிகழ்வுகள் வர வேண்டும். பட்டிமன்றம், கவியரங்கம், கவிஞர்கள், தமிழ் ஆளுமை உடையவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கமாக சேர்ந்து தமிழை வளர்ப்போம், தமிழ் ஆளுமைகளை வளர்ப்போம் என்று சொல்லி என்னுடைய ஆசிரியர் சகோதரர்களை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதே போல இன்னும் பல்வேறு மேடைகளில் சென்று பல்வேறு பரிசுகளை பெற்றுக்கொண்டு வந்து பல்லடம் மண்ணுக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்ததாக கள்ளிப்பாளையத்தினுடைய தலைமை ஆசிரியர்